பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீங்களா? அல்லாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஏதோ ஒரு கேள்வியோடு காலையிலே தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்கிறீங்களா? தேவன் உங்களோட கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முகம் கொடுத்த அந்த சூழ்நிலைக்கு தேவன் ஒரு அற்புதமான பதிலை கொடுக்கத்தக்கதாய் இந்த காலை நேரத்திலே அவர் உங்கள் பேரிலே நினைவாய் இருக்கிறார். எனவே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் இந்த வசனம் உங்களோடு பேச போகிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது, எப்படி நடப்பது, என்ன காரியத்தை நான் ஆண்டவரை நடப்பிக்கிறது என்று தெரியாமல், முடிவெடுக்க தெரியாமல், தீர்வு காண முடியாமல், அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் என்ற விண்ணப்பத்துக்கு எவ்வகையான பதில் உண்டாகும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சன்னிதானத்தில் காணப்படுறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்று சொல்லப்படுகிறது. ஏலி என்கிற அந்த ஆசாரியன் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளையே, இந்த பெண் யார்? யாருக்கு இது பேசப்படுகிறது? சூழ்நிலையிலே, எத்தகைய நிலையிலே இந்த வசனம் அவளுக்கு பேசப்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் சற்று சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த வசனம் இன்றைக்கு ஆணித்தரமாய் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரப்போகிறது, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த மகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏன் இந்த வசனத்தை தேவன் அந்த ஆசாரியன் மூலமாய் பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டுமா இருந்தால், இதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நாங்கள் முதல் வாசித்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே நாங்கள் 10வது வசனத்தில் நாங்கள் படிக்கிற பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாளாம். அன்பான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே நீ ஒரு விதமான விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா? அந்த விண்ணப்பம் மனிதனால் முடியாததொன்று, மனிதனால் நடத்த முடியாத காரியம், மனிதனுக்கு பதில் கொடுக்க முடியாத சூழ்நிலை, மனிதர்களால் தீர்வு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த பெண்மணி ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அவள் மிகவும் மனம் கசந்தாள். அவள் அழுதாள் என்று சொல்லவில்லை, மிகவும் அழுதாளாம். அப்படி என்றால் அவள் கடுமையான உச்சக்கட்ட ஒரு வேதனையோடு, ஒரு கண்ணீரோடு கூட, மிகவும் புலம்பலோடு கூட, எந்த இடத்தில் நான் போய் அழுவேன் என்று தெரியாத அளவிற்கு அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஆலயம். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் அழுத பெண் தான் அன்னாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்னாள் போய் மிகவும் மனம் கசந்து அழுது அந்த இடத்தில் இருந்து தெய்வத்தை நோக்கி பார்த்து ஒரு விண்ணப்பம் செய்கிறாள். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் கணவன் என்னை நேசிக்கிறார் தான், என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் தான், ஆனால் அவரிடத்தில் இருந்து எனக்கு ஒரு தீர்வு வர முடியாது. ஆண்டவரே, அவரால் என் பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர முடியாது. ஆசாரியனால் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியாது. நான் மனக்கிலேசத்தோடு, மனக்குழப்பத்தோடு, மனதிலே பலவிதமான கேள்வியோடு, போராட்டத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நான் அழுகிறேன் சுவாமி. நான் மனம் கசந்து மனம் நொந்து போயிருக்கிறேன். இந்த இடத்திலே வந்து அவள் செபிக்கிற பொழுது ஆலயத்திலே உட்கார்ந்திருந்த ஆசாரியன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவளை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஏன் நீ இப்படி செய்கிறாய்? நீ வெறித்து போயிருக்கிறாயா? நீ குடித்து விட்டு வந்திருக்கிறாயா? என்னை இப்படி முணுமுணுக்கிறாய் என்று அவளை நோக்கி
கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், ஐயா, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனக்கிலேசம் உள்ளவன், மனம் உடைந்து போய் வந்திருக்கிறேன், மிகவும் நான் நொந்து போய் வந்திருக்கிறேன், நான் மனிதர்களினால் புறக்கணிக்கப்பட்டு போயிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்கு யார் தீர்வு கொடுப்பதென்று நான் அங்கலாய்த்து நான் சோர்வோடு வேதனையோடு வந்து என் உள்ளத்தின் வியாகுலத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என் தேவனோடு. என் தேவனிடத்தில் நான் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன், ஐயா, நான் குடிகாரி அல்ல, நான் குடித்து விட்டும் வரவில்லை, நான் மனக்கிலேசத்தோடு வந்திருக்கிறேன், நான் மனம் நொந்து போய் வந்திருக்கிறேன், மனதிலே என் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நான் பதறி போய் வந்திருக்கிறேன் ஐயா என்று சொல்லி தன்னுடைய நிலையை அவள் அங்கே சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே தான் அந்த ஆசாரியன் பார்த்து சொல்லுகிறான், அதற்கு ஏலி சொல்ல, நீ சமாதானத்தோடு போ மகளே, நீ சமாதானத்தோடு போ. அடுத்தது அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவள் கண்ணீரோடு மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். இப்பொழுது தேவன் அவளுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். நீ விண்ணப்பித்ததின் படி உனக்கு பதில் உண்டாக்கத்தக்கதாய், அந்த விண்ணப்பித்ததின் படி அவர் உனக்கு பதில் கொடுக்கத்தக்கதாய் அவர் உனக்கு கட்டளை இடுகிறார். நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். எந்த சூழ்நிலையிலே மனிதர்கள் தவறாய் புரிந்து கொண்டது உண்மைதான். மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய மனதின்படி நினைத்ததும் தீர்மானம் பண்ணினதும் உண்மைதான். அவளுக்கு மனிதர்களிடத்திலிருந்து எந்த தீர்வும் இல்லை என்று சொல்லி ஆலயத்தில் வந்து அழுகிறாள் பாருங்களேன். அந்த ஆலயத்திலே கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவள் விண்ணப்பிக்கிறாள். மனம் நொந்து போயிருக்கிறாள், மனம் கசந்து போயிருக்கிறாள், மனம் உடைந்து போயிருக்கிறார். அப்பொழுதுதான் தேவன் எந்த ஆசாரியன் தவறாய் அவளை புரிந்து கொண்டானோ அதே ஆசாரியனை கொண்டு தேவன் பதிலை அனுப்புகிறாள். என் மகள் மன கிலேசத்தோடு வந்திருக்கிறாள், அவள் மனம் உடைந்து போய் வந்திருக்கிறாள், மனதிலே பாரத்தோடு வந்திருக்கிறாள். அவளுக்கு சொல்லி அனுப்பு, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டாயிற்று என்று சொல்லி அனுப்பு என்று சொல்லி அப்படியாக தேவன் பதிலை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரியே, நீ எதை குறித்து அழுது போட்டு வந்திருக்கிறாய்? என் பிள்ளைகளுடைய நிலையை பாரும் தெய்வமே என்று சொல்லுகிறாயா? இல்லவற்றால் உன் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே, கண்ணீர் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம், எல்லாம் நெருக்கிக் கொண்டு நான் நட்டாத்தில் நிற்பதை போன்று, நடுத்தருவில் நிற்பதை போன்று இளைப்பாற ஒரு இடமில்லாமல் வழி தேடி அலைந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீ அழுது போட்டு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் காத்திருக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ. உன் தேவனிடத்தில் ஓடி வந்தல்லவா நீ விண்ணப்பம் பண்ணினாய், உன் தேவனிடத்தில் வந்தெல்லாம் முறையிட்டாய், உன் தேவனிடத்தில் இல்லையா அல்லவா அவரிடத்திலே ஓடி வந்து கண்ணீரை நீ சொரிந்து கொண்டிருந்தாய். உன் கண்ணீரை என் தேவன் கண்டு உனக்கு இந்த காலையிலே அவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுவிட்டேன் மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கண்டு கொண்டேன், உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உன்னுடைய கண்ணீருக்கு நான் ஒரு பதில் செய்ய போகிறேன் என்பதாக தேவன் பதிலளிக்கிறார். இந்த பதிலை நீங்கள் விசுவாசியுங்கள். சொல்லுங்கள், இந்த வாரத்தில், இந்த மாதத்திலே, இந்த வருஷத்துக்குள்ளே என் தேவன் எனக்காக என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து என்னை கனம் பண்ணி வைப்பார் என்று விசுவாசிங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த அன்னாள் இந்த வார்த்தை கிடைத்ததும் அவள் ஆண்டவர் சமூகத்திலே பின்பு அவள் அளவே இல்லை, அவள் அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. அவள் சொன்னாள், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வைத்த விண்ணப்பத்தை நீர் கேட்டிருக்கிறீர், எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீர் கொடுப்பீர், அந்த பிள்ளை பால் மறந்ததும் நான் உம்மிடத்தில் கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி மன ரம்மியமாய் சந்தோஷத்தோடு எழுந்து போனாள். அப்படியே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் விண்ணப்பித்த வண்ணமாய் அந்த குழந்தையை கொண்டு வந்து பால் மறந்ததும் ஆசாரியனிடத்தில் ஒப்படைத்து ஆலயத்திலே விட்டு சென்றாள். அந்த குழந்தை தான் சாமுவேல். சாமுவேலை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் தான் தொடக்கி பெயர் சேவா மட்டும் ஒரு தீர்க்கதரிசி என்று பிரபல்யம் ஆயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்தில் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த ஜெபம் கேட்கப்படாமல் அற்பமாய் எண்ணப்பட்டதோ, எந்த மனிதர்கள் புறக்கணித்தார்களோ, எல்லாரும் கைவிடப்பட்ட பொழுது நீங்கள் தனித்து தனிமையிலே நின்று கண்ணீர் வடித்தீர்களோ, உங்கள் ஜெபம் தாமதித்ததோ இதுவரை, இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு, நீங்கள் சமாதானத்தோடு போகலாம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி
செய்யும்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீ கேட்டதை அவர் உனக்கு கொடுப்பார். நீ எதை கேட்டாய், எப்படி கேட்டாய், இன்றைக்கு தேவன் அதன்படி உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஒருவேளை நீ தாமதித்ததன் நிமித்தமாய் உனக்கு அந்த காரியங்கள் கொஞ்சம் அங்கே இடைவெளி ஏற்பட்டதன் நிமித்தமாய் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டதினால் நீ மனமடிவாகி விட்டாயோ, நீ மனம் சோர்ந்து போய்விட்டாயோ, உன் விசுவாசம் குறைந்து போய்விட்டதோ, இன்றைக்கு பலப்படுங்கள். அந்த விசுவாசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நான் இனி அழப்போகிறதில்லை. என் விண்ணப்பத்திற்கு என் தேவன் எனக்கு பதில் தந்து விட்டார். அந்த விண்ணப்பத்தின் படி நான் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு எழுந்து போங்கள். தேவன் உங்களுக்காக நன்மை செய்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீ என்ன நிலையோடு வந்தாலும் உன் விசுவாசம் குழப்பமடைந்து போயிருக்கலாம், அதைரியம் அடைந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டு போயிருக்கலாம். தேவனை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்ததில்லை. நீங்கள் அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளுக்காய் ஒரு அற்புதம் செய்யுங்க சுவாமி, ஒரு அற்புதம் செய்யுங்க நாதா. ஆண்டவரே, அவர்கள் மனக்கிலேசத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே விண்ணப்பித்திருக்கலாம். இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த பதிலை போன்று அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை காணட்டுக்கும் ஐயா. விசுவசிக்க அவர்களுக்கு பலனை கொடுங்க சுவாமி. ஒரு அற்புதம் செய்து கனம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.